வணக்கம். இப்போ நான் பால் பன் செய்ய போறேன். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஸ்டவ்ல எண்ணெய் காய்ஞ்சிட்டு இருக்கு. இது வந்து உளுத்த மாவு கூட கொஞ்சமா அரிசி மாவு கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். இதை வந்து நம்ம சின்ன சின்னதா எண்ணெயில போட்டுடலாம். சின்ன சின்னதா இந்த மாதிரி எண்ணெய் காய்ஞ்சிச்சு சிம்ல வச்சுக்கலாம். வந்து நல்லா 1 மணி நேரம் இந்த உளுந்தை வந்து நல்லா ஊற வச்சிடணும். ரொம்ப கெட்டி பதத்துக்கு வைக்கக்கூடாது. ஓரளவுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி போடுற அளவுக்கு சைஸா போடணும். ரொம்ப பெருசா இருந்தாலும் அது ஒரு பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது. மீடியம் சைஸ்ல இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸா போட்டுக்கணும். கொஞ்சம் இது அரைக்கும் போது ஒரு பிஞ்ச் அளவு கொஞ்சம் உப்பு போட்டுக்குங்க. இதுவுமே வந்து ரொம்ப நேரம் ஆட்டி வெளியில வைக்கக்கூடாது. வந்து இந்த மாவை வந்து கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் அந்த மாதிரி கொஞ்சம் வெளியில வச்சா பரவாயில்ல. ரொம்ப நேரம் வச்சா தண்ணி நீத்துரும். இப்போ இந்த அளவுக்கு பால்ஸ் போட்டுக்கிறேன். இப்போ இதை மெதுவாக திருப்பி விட்டுடலாம். பாருங்க, இது நல்லா பொன்னிறமா கொஞ்சம் வரணும். நல்லா கொஞ்சம் பொன்னிறமா வரட்டும். இதுல வந்து பால் வந்து கொஞ்சம் நல்லா சுண்டுற அளவுக்கு காய்ச்சி வச்சிருக்கேன். தண்ணி ஊற்றாம பாலை வந்து கொஞ்சம் அப்படியே நல்லா ஒரு ஒரு டம்ளர் பால் வச்சிங்கன்னா ஒரு 1/4 டம்ளர் கொஞ்சம் சுண்டணும். அப்போதான் நல்லா டேஸ்டா இருக்கும். தண்ணி விடக்கூடாது பால்ல. வந்து கொஞ்சம் பொன்னிறம் ஆச்சுன்னா போதும். இது ரொம்ப அப்படியே வேக வேண்டியதில்லை. அந்த பால் ஆன் பண்ணி விட்டுறேன். பாருங்க, இப்போ பொன்னிறமா ஆயிடுச்சு. இதை எடுத்துடலாம். இந்த அளவு கலர் வந்தா போதும். இப்போ நம்ம வந்து இந்த பால்ல தேவையான அளவு சர்க்கரையை சேர்த்துடலாம். இந்த பாலுக்கு தேவையான அளவு சர்க்கரை இது. கொஞ்சம் சர்க்கரை வந்து கொஞ்சம் கூடுதலா இருக்கணும். அப்பதான் நல்லா இருக்கும் டேஸ்ட். இப்போ இது நல்லா கலக்கி விட்டுருலாம். பால் நல்லா சுண்டிடுச்சு. அதனால சர்க்கரையை இந்த சமயத்துல போட்டு நல்லா அப்படியே கலக்கி விட்டுறணும். இப்போ வந்து இதுல பாதாமும் ஏலக்காவும் பொடி பண்ணி வச்சிருக்கேன். அதை வந்து இதுல போட்டுருறேன். நல்லா கொஞ்சம் நல்லா பால் கரெக்டான பதத்துல இருக்கு. இதுல வந்து இதை சேர்த்துடலாம்.
இந்த பொரிச்சதை இதில் சேர்த்துடலாம். இப்போ நல்லா இது ஊறணும். ஒரு அரை மணி நேரம் நல்லா இதுலேயே ஊறிச்சிங்கன்னா டேஸ்ட் நல்லா உள்ள அந்த பால்ஸ்குள்ளே இனிப்பெல்லாம் போய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஏலக்காய் வாசனை நல்லா வருது. இதில் வந்து இன்னொன்று, நீங்கள் சர்க்கரைக்கு பதிலாக வெல்லம் சேர்க்கறதுனால நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ இது ஆஃப் பண்ணிட்டா போதும், அவ்வளோதான். பால் ஏற்கனவே நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இது மேலே தேங்காய் துருவு வந்து 1/2 hour நல்லா ஊறினதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். அதில் ஊறி இருக்கும் நல்லா. சூப்பரான பால் பன் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஈஸியாக செய்யக்கூடியது. பாருங்க, இது எடுத்துடலாம். பாதாம் வாசனையோட ஏலக்காய் வாசனையோட சூப்பராக இருக்கு. பெரியவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. பாதாம்லாம் இருக்கிறதுனால, உளுத்த மாவு இதெல்லாம் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது இல்லைங்களா? அதனால நீங்களும் செஞ்சு பாருங்க. நாளைக்கு ஒரு சமையலோட சந்திக்கிறேன். பாய்.